அலுவலகங்களிலும் மற்ற இடங்களிலும் frequently asked questions என்று சொல்வார்கள். அடிக்கடி நாம் கேட்க வேண்டிய அல்லது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய சில கேள்விகளும் விடாக்களும் என்று ஒரு வகை உண்டு. அந்த வகையில் பார்க்கிற போது ஒரு முதுமையை பற்றி ஒரு முழுமையான நூலை எழுதாமல் முதுமை என்று வருகிற போது முதுமை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்று பல்வேறு பெருமக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்வதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. அதுல முதல் கேள்வியே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. முதுமை என்பது எப்போது தொடங்குகிறது என்று ஒரு கேள்வி. முதுமை எப்போது தொடங்குகிறது என்று பார்க்கிற போது விக்டர் ஹியூகோ ஒன்றை அழகாக சொல்லுகிறான். முதுமை என்பது 50 வயது இளமையில் தொடங்குகிறது, அதே போல 40 வயது முதுமையில் இளமை நிறைவுறுகிறது என்று அவன் வேடிக்கையாக சொல்வதுண்டு. ஆகவே முதுமை என்பது ஆண்களை பொறுத்தவரை அவர்களுடைய உணர்வு என்பதாக இருக்கிறது, பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய தோற்றமாக இருக்கிறது. ஆண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வயது ஆவதே தெரியவில்லை, உழைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் பெண்களுக்கு தோற்றம் காட்டுவிடும் என்பதாக கருத்து இருக்கிறது. இப்படி முதுமை என்பது எப்போது வருகிறது என்கிற போது வேடிக்கையாக ஒன்றை சொல்வார்கள். அரசு அலுவலகங்களில் அல்லது மாநில அரசு அல்லது மத்திய அரசாக இருந்தால் 58 வயது என்பது முதுமை. அதே போல பொதுத்துறை நிறுவனங்களில் 60 வயது என்பது முதுமை. அதே போல 65 வயது என்பது நீதிபதிகளுக்கு என்று இருக்கிறது. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு முதுமையே இல்லை என்பதாக முதுமை பற்றி ஒரு கருத்து இருக்கிறது. இதை பற்றி வருகிற போது முதுமையை பற்றி உள்ள செய்திகளை எல்லாம் தொகுத்து அழகாக தந்திருக்கிறார் சுந்தராமன் அவர்கள். சில செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். பொதுவாக முதுமையில் நமக்கு வருகிற நோய்களை பற்றி இந்த நூலில் அவர் மிக அழகாக எழுதியிருக்கிறார். என்னென்ன நோய்கள் என்று நீங்கள் படித்திருக்கிறீர்கள் இதிலிருந்து? அதாவது அந்த நோய்கள் ஒரு பக்கம், அந்த முதுமை எனக்கு டாக்டர் வாசே நடராஜன் அவர்களுடைய அந்த எழுத்தில் பிடிச்ச சில அம்சங்களை சொல்லிடுறேன். முதல்ல அந்த தலைப்பு முதுமை ஒரு முழு நிலா அப்படின்னு சொன்னார். முழு நிலா அப்படின்னு சொன்னாலே அது வளர்ந்து பிறந்ததிலிருந்து வளர்ந்து வளர்பிறையாகி முழுமை அடைந்து அப்படிங்கும்போது முழுமைங்கிறது அனுபவங்கள். அது தோற்றத்திலோ இல்லை உங்களுடைய நினைவுகளிலோ இல்லை செயல்பாடுகளிலோ எல்லாம் போக ஒரு முழு நிலா. அப்படி அதுக்கு பின்னால ஒரு சின்ன விஷயமும் தொக்கி இருக்கு. அது தத்துவார்த்தமா சொல்லியிருக்காரு அவர் முழு நிலான்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா முழு நிலாவுக்கு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அமாவாசை. முழு நிலாவுக்கு பிறகு வரக்கூடியது அமாவாசை. அமாவாசை என்பது அதாவது நிலா மறைவு, மரணம் என்பதுதான் மறைவு. அமாவாசை தான் மரணம் என்று வைத்துக் கொண்டால் முழு நிலாவுக்கு அடுத்து மரணம் என்கிற அமாவாசை. இதையும் அவர் கோடிட்டு காட்டுகிறார். அந்த முழு நிலாவுக்கு அப்புறம் வர்ற அமாவாசையை பத்தி தான் நமக்கு எப்பவுமே பயம். ஏன்னா நமக்கு அடுத்தது மரணம் எப்போன்னு. மரணம் என்பது ஒரு நிகழ்வு அப்படின்னு பொதுவாக அதிலே அவரே கூட எழுதியிருக்காரு. மரணம்ங்கிறது ஒரு நிகழ்வு. நீங்க மரணத்தை பத்தி கவலைப்பட்டதால தள்ளி போறதும் இல்லை, இது ஆசைப்பட்டதுனால சீக்கிரம் வர போறதும் இல்லை. அப்படி எழுதும்போது நான் ஒரு கேள்வி பதில எழுதும்போது எனக்கு அது எழுதுனது ஞாபகம் வந்தது. முதுமை எங்கே தொடங்குகிறதுன்னு அவர் கேட்ட அதே இதை எனக்கு ஒரு வாசகர் கேட்டிருந்த போது என்னுடைய பத்திரிகையில் நான் பதிலாக எழுதினேன். இளமை எங்கே முடிகிறது என்று உங்களது மனது நினைக்கிறதோ அங்கு முதுமை தொடங்குகிறது. அதனாலதான் சில பேருக்கு 75 வயசானாலும் இளமையா இருக்கா மாதிரி தெரியுது மனசு. 50 வயசுலயே 40 வயசுலயே சில பேருக்கு முதுமை வந்தா மாதிரி. ஸோ இது மனம். அதைத்தான் அவர் அழகா ஆணுக்கு வயது மனதை பொறுத்தது, உணர்வை பொறுத்தது, நீங்க சொன்ன மாதிரி பெண்ணுக்கு வயது தோற்றத்தை பொறுத்ததுன்னு சொன்னார். அதோட இன்னொன்று அவருடைய புத்தகத்தை பற்றி பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த மருத்துவ புத்தகம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் பயந்து போய் அப்படி தள்ளி எடுத்து வச்சிருது. காரணம் அதில் உள்ள அந்த ஜார்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த அந்த மருத்துவ ரீதியான அந்த வார்த்தைகள், அந்த 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 குறிப்புகள் மருத்துவ ரீதியான வர்ணனைகள். திடீர்னு டாக்டரோட்டிக் அப்படின்னு ஏதாவது ஒன்று, டாடா புட்டிக் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இது புரியாத. இது எதுக்கு நம்ம போய் படிச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற ஏற்கனவே டென்ஷன் அதிகமாக இருக்கு, முதுமையை வந்துருச்சுன்னு இதே எதுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சூழலிலிருந்து நம்மை தனியே பிரித்து அழைத்து கொண்டு சாதாரணமாக ஒரு குழந்தையை கையை பிடித்து அழைத்து கொண்டு போகும்போது அது பத்தியா நிலா இருக்கு பத்தியா, அது பத்தியா இதுதான் மலை பார் உயரமா இருக்கு மலை அப்படின்னு சொல்ற அந்த காலத்தில் அழவள்ளியப்பா போன்றவர்கள் மிக அருமையாக, தேசிக விநாயகம் பிள்ளை போன்றவர்கள் இந்த குழந்தைகளுக்காக பாடி வைத்தார்கள் பாடல்கள். அந்த மாதிரி யதார்த்தமாக பல தகவல்களை யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இதை பயமுறுத்தாமல் சொல்லுகிறாரே,
அந்த பக்குவம் வந்து என்னை வந்து ரொம்ப கவர்ந்தது. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி நீரிழிவை பற்றி எழுதியிருக்காரு, நரம்பு தளர்ச்சியை பற்றி எழுதியிருக்காரு, மாரடைப்பு நோய் வருவதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், அதை தடுப்பதற்கு என்ன, அது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்பெல்லாம் 35 வயசுலேயே மாரடைப்பு வருது, அதனால வந்து அதை எழுதியிருக்காரு. மாரடைப்பை பற்றி சொல்லுகிற போது ஒரு செய்தி சொல்றாரு, பெரும்பாலான மாரடைப்புகள் அந்த மாரடைப்பு வந்த உடனேயே அது குறித்து அச்சம் ஏற்படுது பார்த்தீங்களா, பயம் ஏற்படுது பார்த்தீங்களா, அந்த பயத்திலே பாதி பேர் இறந்து போய் விடுகிறார்கள். ஆகவே அது குறித்து அச்சம் தேவையில்லை. அந்த கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவ அந்த சிகிச்சை தருகிற போது அவர்கள் பிழைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கு. அதற்கு உரிய நேரத்தில் அந்த உரிய நடவடிக்கைகளை எடுத்தால் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதாவது இதே கருத்தை எத்தனையோ மருத்துவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது அது வந்து சொல்லப்படாத கருத்துன்னு சொல்றது, சொன்ன விதம் எளிமையாகவும் மிக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அந்த ஒரு பக்குவத்திலும் இருக்கிறது. அதே மாதிரி இந்த மனநோய் அல்லது அந்த நரம்பு தொடர்பு மூளை சம்பந்தமான மறதி நோயின்னு சொல்லுவோம். வயசானாலே வந்து எதை எங்கே வச்சேன்னு மறந்து போகிறதுங்கிறது ஒரு 50-55க்கு அப்புறமே வருது. எங்கே வச்சேன், இங்கே தான் நான் இங்கே வச்சேன், இங்கேருந்து ஒரு இன்னொரு ரூமுக்கு போவோம், ரூமுக்கு போகிற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். நான் கூட வந்து அலுவலகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது என்னுடைய உதவியாளரை கூப்பிடுவேன், அவர் 2 நிமிஷம் பொறுத்து வருவார், வந்ததுக்கப்புறம் எதுக்கு கூப்பிட்டேன்னு மறந்துடும், சரி மறுபடியும் கூப்பிட்றேன்பான்னு சொல்லி அனுப்புவோம். இது ரொம்ப சாதாரணமாக நிகழக்கூடியது. இது வந்து இதுவே மிக மோசமாக டெமென்ஷியா, அதை விட இன்னும் மோசமாக போனால் அல்சீமர். ஸோ இதெல்லாம் பற்றி எழுதியிருக்காரு. இந்த அல்சீமரோ மற்றதோ வரும்பொழுது எனக்கு அவர் எழுதும்போது அதில் வந்து என்னென்னால், குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம வந்து நம்முடைய தந்தையை வந்து அல்லது தாயை, அநேகமாக தந்தையை வந்து ஒரே விஷயத்தை ஒரே கேள்வியை 50 தடவை கேட்டு நச்சரிப்போம். ஏன் அப்படி வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனோம்னா அந்த மாதிரி. இது வந்து நம்ம முதுமை நிலை அடையும் பொழுது மறுபடியும் குழந்தை பருவத்துக்கு போயிடும். அதை தான் அவர் எழுதுறாரு. அப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து 50 தடவை ஒரே கேள்வியை கேட்பீங்க, என்னென்ன அதை நம்ம பையனையே கேட்போம், எந்த பையன் நம்மளை கேட்டாரோ அதை கேட்போம். இதை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. இன்னொரு செய்தி சொல்றாரு, இந்த முதுமை வருகிற போது அந்த முதுமையினுடைய அடையாளமே வந்து இந்த மறதி தான் அப்படிங்கிறார். இந்த மறதியை பற்றி நார்மன் அப்படின்ற ஒரு அறிஞர் ஒன்று சொல்கிறார். முதுமை வருகிற போது 3 விஷயங்கள் நமக்கு நேர்கின்றன. ஒன்று, எதையும் மறந்து விடுகிறோம், மற்ற 2 எனக்கு மறந்து போய்விட்டது என்று சொல்றார். இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையில் இருக்கிறாரு. அதே போல இந்த அல்சீமர் வரும்போது அது குறித்தே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடாது, அது ஒரு நோயாக கருதக்கூடாது. அது வந்து மூளைக்கு சரியாக ரத்தம் செல்லாதனால் ஏற்படுகிற ஒரு குறைபாடு, அதை வந்து தவிர்க்க முடியும், அதற்கான உணவு வகைகள் இருக்குங்கிற செய்தியை நிறைய அவங்க தந்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய குறை இல்லைங்கிற ஒரு செய்தி வந்து ஒரு ஆறுதலா இருக்கு. அதுவாக வந்து நோய் வருகிற போது பயமுறுத்துவார்கள், இதை நீங்க சரியான நேரத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க, கொண்டுட்டு நீங்க செத்து போயிட்டு இருப்பீங்க அப்படிலாம் சொல்லும்போது அவங்க பயந்தே போயிடுவாங்க. இதற்கெல்லாம் பயப்பட வேண்டாம், அதற்கான ஆறுதல் இருக்கிறது, மறந்து இருக்கிறது என்று தருகிற செய்தி நல்லது. இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சொல்றது வந்து ஒன்னொன்னும் வந்து மருத்துவர்கிட்ட எடுத்த ஒன்னும் ஓடுங்கன்னு சொல்றது இல்லை. அவர் தனக்குத்தானே முதலில் வந்து ஒவ்வொரு நோய்க்கும் தீர்வு காண்பது எப்படி எளிதாக சுலபம், அதாவது வேற ஒன்றும் பெரிய செலவில்லாமல் எப்படி வந்து நீங்கள் வந்து தீர்வு காண முடியும், அதாவது சொந்த காலில் எப்படி நிற்கணும் உங்களுடைய நோய்களுடைய தீர்வுக்காக. அதே சமயம் எந்த சமயத்தில் நீங்கள் மருத்துவரை நாட வேண்டும். ஒரேடியா எனக்கு வந்து சொந்த காலில் நானே நினைப்பேன், எனக்கு தெரியும் சொல்லி நம்ம முடிவு பண்ணி ஒரு சிக்கலில் வந்துடக்கூடாது. இந்த இந்த டெலிகேட் ஃபைன் லைன் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அந்த கோட்டை, நுண்ணிய கோட்டை மிக அழகாக அதை வந்து எளிமைப்படுத்தி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிகிச்சை முறைகளை பற்றி சொல்லும்போது இந்த உடற்பயிற்சியின் இது வந்து அந்த வயதிலும், உடற்பயிற்சின்னு சொன்னோடனே நம்ம வந்து அந்த 25 வயசுக்கு இந்த ஜிம்முக்கு போகிறது தான் உடற்பயிற்சி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலத்தில் 70 வயது ஆனாலும் உடற்பயிற்சி என்பது எவ்வளவு முக்கியங்கிறத ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் சொல்லியிருக்காரு. அது வயது கேட்டது. இப்போ நம்மளாம் வந்து நடைப்பயிற்சி வந்து அரை மணி நேரம் போனால் போதும் என்று இருக்கிறது. சில மருத்துவர்கள் தினந்தோறும் அரை மணி நேரம் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு 5 நாட்கள் சென்றாலும் போதும். அது மட்டும் இல்லாமல் அன்றாடம் கடைவெளிகளுக்கு போய் வருவது போன்ற நடைப்பயிற்சி கூட ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாம் என்கிற செய்தியை தருகிறார். ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க தினம் நடைப்பயிற்சி பண்ண முடியல அப்படின்னு சொன்னா வாரத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ போங்க. உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒன்று நடங்க, அப்படி இல்லைன்னா அதாவது லேசான வேகத்துடன் ஜாகிங் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி அந்த லேசான வேகத்துடன் நடைபயிலுங்கள். ஓட்டத்திற்கும் நடைக்கும் மிதமான அந்த ஒரு நடைப்பயிற்சியை பண்ணுங்க. இப்படின்னு ஒரு என்ன சொல்றது பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து நிறைய சொல்றாரு. அதே போல ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை வருகிற போது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது அதை மீறி நீங்கள் வந்து செயல்பட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா அந்த வயது உடம்பு வந்து ஓய்வை கேட்கிறது. அது மாதிரி இன்னொரு செய்தி, அந்த 3 ஊ என்று சொல்வார்கள் சில மருத்துவர்கள். உணர்வு என்பது முக்கியம், மனம்.
ரெண்டாவது உடற்பயிற்சி என்பது முக்கியம், மூன்றாவது வந்து உணவு முக்கியம். சில பேர் வந்து வாய் கட்டுப்பாடு இல்லாமல் நிறைய உணவு உண்பதை வந்து நோயை வரவேற்பதை போல என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கிற போது யார் எந்த வயதில் என்ன உணவை சாப்பிட வேண்டும் என்கிற செய்தியை இந்த நூலில் ரொம்ப அழகாக தந்திருக்கிறாங்க. மொத்தத்தில் வயதானவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ரெடி ரெக்னர் மாதிரி கையிலே வச்சிருக்கலாம். இல்லை, அதோடு பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை வந்து எளிமைப்படுத்தி சொல்றது தன்னுடைய அனுபவத்தையும், ஏன்னா அவர் வந்து ஒரு அரசு மருத்துவமனைகளை வந்து மருத்துவராக இருந்து ஓய்வு பெற்று ஒரு ஆன்மீக மையத்துடன் தன்னை இணைத்து கொண்டு இலவசமாக வந்து சில மருத்துவ சேவைகள்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். அதில் கடைசியில் அவர் முடிக்கும் பொழுது சில பழமொழிகளோட முடிச்சிருக்காரு. சுவாரஸ்யமாக இருக்கு. அதை சொல்றாரு, நேற்று என்பது உடைந்த பானை, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது உடைஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. எதிர்காலம் என்பது மதில் மேல் பூனை, அது எப்படி போகும்னு தெரியாத போது ஏன் மண்டையை உடைச்சுக்கிறீங்க. இன்று என்பது வீணை, அதை வந்து நீங்க அந்த வீணைக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ராகத்தை அதில் மீட்டுங்கள்னு சொல்றாரு. அவருடைய என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய புத்தகத்துடைய 3 வரியில் அவருடைய புத்தகத்தை வந்து நான் வந்து சொல்லணும், அந்த புத்தகத்தை ரசித்து சொல்லணும்னா இந்த 3 வரியை தான் சொல்லுவேன். நேற்று என்பது உடைந்த பானை, எதிர்காலம் என்பது அதாவது இனிமேல் வரப்போவது மதில் மேல் பூனை, இன்று என்பது அழகான வீணை என்கிறார். அந்த அழகான வீணையை, இது வீணைன்னு சொல்றது மட்டும் இல்லாம இதை எப்படி வாசிக்கணும், எப்படி வாசிச்சா இசை ரசிக்க தகுந்ததாக இருக்கும் அப்படிங்கறத வந்து மிக ஆரோக்கியமாக சொல்லியிருக்காரு, மிக சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு. இத ஒரு பெரிய தகுதி இவருக்கு என்னன்னா, அதாவது அந்த ஜீரியாட்ரிக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த முதியோர் இந்தியாவிலேயே வந்து சென்னையில தான் முதல்ல பொது மருத்துவமனையில அறிமுகப்படுத்த. அதை அறிமுகப்படுத்தின ஒரு இவர். முதியோர்கள் வந்து ஒரு குழந்தைகளை போல, அந்த குழந்தை மருத்துவத்தை போல தான் அதை நான் பார்க்கிறேன்னு சொல்றாரு. அதனால ஒரு தகுதி உள்ளவர், தன்னுடைய அனுபவத்திலிருந்து பீரிட்டு எழுதுகிற உணர்வுகளை மிக அழகாக தந்திருக்கிறார். ஒரு அற்புதமான நூல். இந்த நூலை படிக்கிற போது என்னமோ ஒரு புத்தகத்தை படிக்கிற உணர்வு இல்லை, ஒரு பெரியவரை பக்கத்தில் உட்கார வச்சு அவர் சொல்ற யோசனைகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. முதுமை ஒரு முழு நிலா என்ற புத்தகம் அத்தனை முதியவர்கள் வாழ்விலும் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும்.